அதாவது காவிரி ஆற்றுல இப்போ தண்ணி இல்லாமல் வறண்ட காட்சி அளிக்கிறத பார்த்து ஒருத்தர் ஃபீல் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ச இதே நம்ம தலைவர் மட்டும் முதல்வராக இருந்திருந்தாருன்னா காவிரிக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். என்ன சொல்ல வர்றாரு, யாரை பற்றி சொல்கிறாரு, சொன்னது யார்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் இப்போ ஆக்சுவலாக திமுக தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தாவேக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. என்னென்னா ஏற்கனவே சொன்னது தான், டெல்டா மாவட்ட விவசாயிகளோடு சேர்ந்து நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா 3 விஷயம் கேட்டிருக்கிறாங்க. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்கணும், அப்புறம் வந்து விவசாய கடனை வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணணுன்ற மாதிரி உட்பட 3 கோரிக்கைகள் வச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேடையில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தார். முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காவிரி ஆறு வந்து அப்படியே வறண்டு போய் காட்சி அளிக்குது. நான் வரும்போதெல்லாம் தண்ணி ஆறு அப்படியே கரப்புரண்டு ஓடும். கரப்புரண்டா சரி ஓடும், தண்ணி ஓடும், அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்தா அப்படியே வறண்டு போயிருக்குது. இதே நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்திருந்தாருன்னா எப்படி தண்ணி வாங்கி கொடுத்துருப்பார். இதுவரையும் ஒரு தடவை கூட ஜூன் மாதம் 12 தாண்டி போனதே கிடையாது. தேதிக்கு தண்ணி திறந்து விடுவாங்க, இன்னும் சொல்லப்போனால் முன்னாடியே கூட திறந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். காவிரி டெல்டாவில் உள்ள ஆறுகள் அனைத்தும் இன்னைக்கு வறண்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம தலைவர் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருப்பாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணையை தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல ஜூன் 12க்கு முன்பே மேட்டூர்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அப்போ ஆனா இந்த வருஷம் என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம், இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா தாவேக அரசில் இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே ஜோக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் அப்படின்னா, ஒழுங்காக செயல்பட மாட்டுறாங்க. இப்போ நீர்வளத்துறை அமைச்சிருக்கிறாங்க, அவங்கள கேட்டால் செய்தியாளருக்கு பயந்து தெரிச்சு ஓடுறாரு அவர். எந்த மற்ற அமைச்சர்லாம் வந்து இப்போ வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து வேளாண் பட்ஜெட் எடுத்துன்னு போய் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வராங்க, அந்த பட்ஜெட் எடுத்துன்னு போயிட்டு. இந்த மாதிரி ஒரே காமெடியாக தான் இருக்குது. இதில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு விமர்சனங்களை அள்ளி வீசி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினார். 2 நாட்களா கர்நாடகாவுக்கு போக போறேன் அப்படின்னு ரீல் விட்டார். அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம், அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானார். இவர் கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க.
ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணிய அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அதுக்கப்புறமா வழக்கமாக எல்லாருமே தாவேக ஆட்சியை பற்றி பொதுவாக வைக்கிற விமர்சனம் ரீல்ஸ் ஆட்சி அப்படி சொல்லுவாங்கள்ல, அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே ரீல்ஸ் போடுறாங்க, முதல்வரும் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்களும் ரீல்ஸ் போடுறாங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு அமைச்சர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெளில போய் நின்று கேட்டுக்கிட்ட பசங்க எல்லாரையும் கிரவுண்டுக்கு வர சொல்லி கட்சி பேரை சொல்லி அந்த இடத்துல கட்சி பேரை சொல்லி கோஷம் போட்டிருக்கிறாங்க, பசங்களையும் கோஷம் போட வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகிட்ட கவர்மெண்ட்டை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருள மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு.